everyone. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கிராஃப்ட்ல நாம வந்து ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் கார்டு தான் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இந்த மேஜிக் கார்டு நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வந்து அது என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கு, அது என்ன சைஸ்ல இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்றதா நம்ம வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளோட இந்த மெஷர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து மில்லிமீட்டர். இப்போ சென்டிமீட்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்மளோட ஸ்கேல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி 1 இருக்கு இல்லையா, இந்த 1 தான் நம்ம வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், இந்த மாதிரி நம்மளோட ஸ்கேல் வந்து எத்தனை அடி இருக்கோ அந்த அடி வரைக்கும் நமக்கு வந்து சென்டிமீட்டர் போயிட்டு இருக்கும். இப்போ இதே நமக்கு வந்து மில்லிமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அதாவது இந்த 1 சென்டிமீட்டருக்கு இது சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா குட்டி 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 டாட்ஸாக இருக்கு இல்லையா, அதாவது குட்டி குட்டி லைன்ஸாக இருக்கு இல்லையா, இதான் நம்ம வந்து மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சென்டிமீட்டரோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சென்டி நம்ம என்ன ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சி ஆரம்பிக்குது, அதே மாதிரி நம்ம வந்து மீட்டருக்கு நமக்கு வந்து எம்ல ஆரம்பிக்கணும்னா நம்ம வந்து சிஎம் தான் நமக்கு வந்து சென்டிமீட்டருக்கான ஷார்ட் ஃபார்ம். இதே மில்லிமீட்டருக்கான ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எம், அதாவது மில்லிக்கு வந்து எம், அப்புறம் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எம், அப்போ மில்லிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட மில்லிமீட்டரோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் நம்ம வந்து நாமளே மெஷர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதை மெஷர் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வந்து ஷார்ப்னர். ஸோ ஷார்ப்னரோட பேக் சைடில் நான் வந்து மெஷர் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளோட இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இல்லை 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்காது. 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ நம்மளோட இந்த ஷார்ப்னர் முடி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மெஷர்மெண்ட்ல இருக்குன்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 0லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இது வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கா. இப்போ இந்த 3 சென்டிமீட்டர் இது வந்து 4 சென்டிமீட்டர் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நமக்கு வந்து அதாவது கரெக்டாக எக்ஸாக்டில் இந்த லைனில் நமக்கு வந்து ஜாயின் ஆயிருக்கு. அப்போ வந்து 3 சென்டிமீட்டர்னா அப்போ இது இந்த மில்லிமீட்டரை நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டே வரணும். அதாவது 1 2 3 4 5 6. அப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 3 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அப்புறம் நமக்கு வந்து 6 மில்லிமீட்டர் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 சென்டிமீட்டர் ஆக்சுவலி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ட்ரக்கோட இந்த பாடி நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரக்கோட இந்த பாடியோட அவுட்டு அதாவது இங்கே மேலே தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக நமக்கு வந்து 5 சென்டிமீட்டருக்கு ஓகே. இப்போ பார்த்து நமக்கு வந்து 5.1 5.2 5.3. ஸோ இது பார்த்து நமக்கு வந்து 5.3 அதான் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கிடச்சிருக்கு. இங்கே நிறைய பேர் வச்சுருப்பீங்க என்னன்னா 0.3 0.4 இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இது என்னன்னு பார்த்து நம்ம வந்து மில்லிமீட்டர் தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி அதாவது நம்ம மெஷர் பண்ணும் போது நமக்கு வந்து அது எந்த நம்பர் பக்கத்தில் இருக்கோ அந்த நம்பர், அதாவது எந்த நம்பர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மில்லிமீட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அது எக்ஸாக்ட் அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மில்லிமீட்டர் வந்து யூஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே சூப்பராக நம்ம வந்து இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சா சரியா. இப்போ நம்மளோட இந்த மேஜிக் கார்டை ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட மேஜிக் கார்டோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளோட மேஜிக் கார்டு இருக்கும். ஸோ இதில் என்ன மேஜிக் நடக்க போகுது அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. ஸோ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளோட இந்த ஃப்ளாரும் அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளையும் இப்படி இருக்குது. ஸோ இதே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் இதை அப்படியே தூக்குறேன். பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது இல்லை, இது வந்து ரொம்பவே மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளோட மேஜிக் கார்டு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது நம்ம வந்து திரும்பி பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ ஆனால் இந்த மேஜிக் பண்ணுறது நீ என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும் யோசிச்சுப்பீங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கலர் பேப்பர் இல்லைன்னா ஏதோ ஒரு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா நீங்கள் உங்களோட கலர் பேப்பர் வந்து நீங்கள் A4 ஷீட் சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் என்ன பண்ணிக்கேன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஸ்கொயர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கேன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இங்கே நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சுருக்கோம். அதாவது வந்து OHP ஷீட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பிளைன் ஸ்கொயர் நம்ம வந்து கலர் அடிச்சு ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இதுக்கு அதாவது இது ரெண்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டேப் அடிச்சிட்டோம். இது க்ளோஸ் பண்ணிட்டு இதோட நம்ம அவுட்லேயர் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் இல்லையா? இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது நம்ம வந்து ஒரு மேஜிக் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஷீட் எடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டு இப்போ நம்மளோட இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இப்படி வச்சிருவோம். ஸோ வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அதாவது நம்மளோட இந்த நம்ம அவுட்லேயர் மார்க் பண்ணியிருந்தோம்ல அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அது பின்னாடி நம்ம கலர் அடிச்சது நமக்கு வந்து தெரியாது. இப்போ இது என்ன மேஜிக் அப்படின்னா ஸோ இதனால ஒரு ஜஸ்ட் ஒரு அழகுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் செஞ்சோம். ஸோ நம்ம வந்து சாதாரணமே பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த A4 ஷீட் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்கொயரு இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி பிடிச்சிக்க போறோம். அதாவது கீழே பிடிச்சிட்டு என்ன பண்ண போறோம்னா இப்படியே நீங்க அப்படியே மேலே தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இதை அப்படியே முடிய அதாவது இந்த A4 ஷீட் வந்து முடிய ஆகும்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்ம அதாவது நம்ம ட்ரா பண்ணி கழிச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து காமிக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு மேஜிக் மாதிரி தெரியும் இல்லையா? இதுதான் வந்து இந்த மேஜிக் பின்னாடி இருக்க சயின்ஸு. இப்போ நம்மளோட இந்த மேஜிக் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். until then bye.